இன்டூஎக்ஸ் பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சா? அதோட சேர்த்து கிளைமேட்டும் சூப்பராக இருக்கா? இந்த வீட்டை பற்றி நான் சொல்லிடுறேங்க. இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர் வடவழியில் பொம்மனம்பாளையம் 4 ஜங்ஷன், அந்த ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்டரில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த பொம்மனம்பாளையம் 4 ஜங்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஜங்ஷனுங்க. இந்த ஜங்ஷன்லேருந்து நீங்கள் கிழக்க போனீங்கன்னா வடவழி கோயம்புத்தூர் போயிடும். இதே வடக்கு போனீங்கன்னா மருதமலை ரோடு, தெற்க போனீங்கன்னா வேடப்பட்டி, மேற்க போனீங்கன்னா தொண்டாமுத்தூர். புதுசாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. அந்த ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. டைரக்ட் கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியான வீடு. 26 அடி அகலம், 62 அடி நீளம் அமைஞ்சிருக்கக்கூடிய 3.5 சென்ட் இடம். அதில் 3200 ஸ்கொயர் ஃபீட்டில் வேற லெவலில் கான்டெம்பரரி ஸ்டைலில் எக்ஸ்டீரியர் ஒர்க் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் 2 பால்கனி இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்க்கக்கூடிய அந்த பால்கனி, அது போக டெரஸ்லையும் பார்த்தீங்கன்னா பால்கனி மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து G+1 டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடு. ஆனால் G+2 டைப் மாதிரி மேலே ஒரு பர்குலா டிசைன் இழுத்து அது பார்க்குறக்கு G+2 டைப் இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷன் செம்ம அட்ராக்டிவாக இருக்குங்க. அதுலேயும் ஃப்ரண்ட் பால்கனியில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் இங்கேருந்தே பார்க்குறக்கு செம்மையாக இருக்குது. ஃப்ரண்ட் டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெக்ஸ்சர் ஒர்க் இருக்குது, பர்குலா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, டெயில் ஒர்க் இருக்குது, அது போக மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க், கிளாஸ் ஒர்க், நிறைய லைட்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனாக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் கலர் காம்பினேஷன் ப்ரௌன், ஒயிட் அண்டு கிரே கலர் காம்பினேஷனில் இருக்குது. செம்மையாக இருக்குது. அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாமா? என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேட் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து 26 அடி அகலமாக அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டுங்க. அப்படியே நம்ம தாராளமாக 3 காரம் கூட வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி கேட் வந்து ஃபோல்டபிள் டைப்பில் பெருசாகவே கொடுத்துருப்பாங்க. உட்டன் லுக்கில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போயிடலாம். உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குற இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட அளவு வந்து 16க்கு 26ங்க. நம்ம இங்கே ஒரு பெரிய இனோவா கார், இங்கே ஒரு கார், அது போக இங்கேயும் ஒரு கார் நிறுத்தலாம். இல்லை 2 பெரிய காரை நிறுத்திட்டு நம்ம 2 வீலர் நிறுத்தலாம். நடந்து போகிறதுக்கு பேசேஜ் இருக்கும். இந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜனமூலையில் இந்த இடத்துல வந்து போர் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து வாட்டர் சம் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பாருங்கள். ஆக்சுவலாக ஹாலில் பார்த்துருப்பீங்க ஃபால் சீலிங் ஒர்க்கு, பெட்ரூமில் பார்த்துருப்பீங்க, டைனிங்கில் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே கார் பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்கில் கூட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த எலிவேஷன் கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி உட்டன் டெக்ஸ்சர் ஒர்க்கில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறது வேறு மாதிரி இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்ஸு, ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல நீங்கள் இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஷூ ரேக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கிச்சன்லேருந்து வெளியே நம்ம கேஸ் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ். கேஸ் சிலிண்டர்லாம் வருதுன்னா நம்ம இங்கேயே வச்சுட்டு இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம்னா வீட்டுக்குள்ளே லைன் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா வால்வ் இருக்கா? அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம 2 சிலிண்டர் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம சிட் அவுட் பார்த்தலாம். சிட் அவுட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. இந்த வீடு வந்து டைரக்ட் கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்கிறனால கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துலேயே ஒரு வால் டெக்காரும் கொடுத்துருக்காங்க. அதுவும் செம்மையாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்குது, சர்க்குலர் ஷேப்பில் சூப்பராக இருக்குது. நம்ம பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தோம்னா ஃபால் சீலிங் ஒர்க்கு, அதே மாதிரி இந்த சிட் அவுட் ஏரியாலையும் ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த செட்பேக் ஸ்பேஸை பாருங்கள். வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஸ்பேஸ் இருக்கும். ஆக்சுவலாக 3.5 சென்ட் இடம். வீட்டை சுற்றியும் நடந்து வரலாம். ஒரு ஆள் போய் க்ளீன் பண்ணிட்டு வரலாம். அந்த அளவுக்கு வந்து செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த செட்பேக் ஸ்பேஸ்லேயே ஒரு அவுட் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. இங்கே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம். 5 டோர் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு 4.5க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம மெயின் டோர் பார்க்கலாமா? இது வீட்டோட மெயின் டோருங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர். நிறைய கார்விங் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நிலவே பாருங்கள், மேலே வரைக்கும் இருக்குது. இந்த இடத்துல நிலவு முடியுது. அது போக ஒரு சூப்பரான ஒரு டிசைனும் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. டோர்லேயும் நிறைய கார்விங் ஒர்க்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸு தெரியும். இது ஆக்சுவலாக உள்ளேருந்து வெளியே யார் நிற்கிறாங்க அப்படிங்கிற பார்த்துக்கிறக்கான ஒரு லென்ஸு. நம்ம அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போயிடலாம். டோர் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபோயர் ஏரியா. ஃபோயர் ஏரியாவை தாண்டினதும் பெரிய லிவிங் ஏரியா. லிவிங் ஏரியாவோட அளவு 16க்கு 21ங்க. ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஏரியாவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே சோஃபா செட் போட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னல ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு. சோஃபா செட் போட்டிருக்காங்க. லெதர் ஃபினிஷிங்கில் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டீப்பாய் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய சாண்டிலியர் லைட் தெரியும். டபுள் லைட் டைப்பில் இந்த இடத்துல சீலிங் கொடுத்துருக்காங்க. நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அது போக செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீலிங் இருக்குது. ஆக்சுவலாக செகண்ட் ஃப்ளோர்னா வீடு வந்து G+2 டைப் இல்லை, ஆனால் ஒரு ஹெட்ரூம் கட்டியிருக்காங்க டெரஸில். அது வந்து நமக்கு செகண்ட் ஃப்ளோர் மாதிரி தெரியுது. லிவிங் ஏரியாவோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவி நெட் இருக்குங்க. லூவர்ஸ் 2 சைட்லையும் கொடுத்து சென்ட்ரல் ஒரு டிவி பேனலு. பேக்ரவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா அந்த மார்பினேட் கிரைன்ஸ் வர மாதிரியான
பேட்டர்னில் ஒரு அழகான டிசைனு. கீழேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன். இந்த ஸ்டோரேஜுக்கான ஒரு ப்ரொவிஷனில் ஒரு விஷயம் இருக்குது. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீகோ ஃபினிஷிங்க. இந்த ஃபினிஷிங்கை பற்றி நான் பெட்ரூமில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வரும்போதே ஆப்போசிட்டில் ஒரு மிரரோட ஒரு வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. டிசைனர் வால் யூனிட், நிறையா லைட்ஸோட, டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸோட, சூப்பரான ஒரு கிளாஸோட அழகாக இருக்குல்ல. அதே மாதிரி லிவிங் ஏரியாவில் இந்த இடத்துல ஒரு பூஜா யூனிட்டும் இருக்குது. பூஜா யூனிட் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. கிளாஸ் டோர் டைப்பில் 2 பெரிய டோர் இருக்குது. ஓப்பன் பண்ணால் சூப்பரான ஒரு பூஜா யூனிட். கீழே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே கிரானைட் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்லேயும் பாருங்கள், சிம்பிளாக நீட்டாக ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கு, அதுக்கு அழகான டிசைனர் கிளாஸு, அதே மாதிரி 2 பெரிய ஃபேனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம டைனிங் பார்த்தலாமா. லிவிங் ஏரியாவிலேருந்து டைனிங் ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகிற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு உட்டன் பேனலிங் ஒர்க்கு. நார்மலாக உட்டன் பேனலிங் ஒர்க் மட்டும் பண்ணி விடாமல் இந்த இடத்துல ப்ரொஃபைல் லைட்டும் கொடுத்துருக்காங்க. டிவி நெட்டில் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி உட்டன் பேனலிங் ஒர்க்லாம் ப்ரொஃபைல் லைட்லாம் இப்போ தான் நாங்கள் பார்க்குறேங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த டைனிங் கம் கிச்சனோட அளவு வந்து 11க்கு 16ங்க. உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி அந்த சைடு கிச்சன், இந்த சைடு டைனிங் பிரிச்சிருக்காங்க. இங்கே 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் டேபிளும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வேறு மாதிரி இருக்குங்க. எல்லா இன்ட்டு ஒர்க்ஸும் பார்த்து இறக்கியிருக்காங்க இந்த வீட்டில். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது வித் மிரர் செட்டப்போட. அதிலே பார்த்தீங்கன்னா அழகான ஹேண்ட் வாஷ் பேஷனும் பொறுத்திருக்காங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேப் பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பினா ஹாட் வாட்ரு, இப்படி திருப்பினா கோல்டு வாட்டர், அதுக்கான ப்ரொவிஷன் லைனில் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் இந்த ஹேண்ட் வாஷ் பேஷன் அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் இருக்குது. ஜன்னல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மஸ்கிட்டோ மெஷ் இருக்குங்க. எல்லா ஜன்னல்களையும் மஸ்கிட்டோ மெஷ் இருக்கும். அடுத்து நம்ம கிச்சனை பார்த்தலாம். ஒரு செட்டிலான கலர் காம்பினேஷனில் சூப்பரான ஒரு மாடுலர் கிச்சன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டைனிங் அண்ட் கிச்சனோட மொத்த அளவு 11க்கு 16ங்க. இந்த கிச்சனோட வால்க்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 3D எம்போஸ்டு டிசைனில் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கிரனைட்டில் இருக்குது. சிங்கில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொறுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல போர்வெல்லுக்கு தனி ஒரு டேப் இருக்குது. அதே மாதிரி நம்ம குட் வாட்டருக்கு தனியாக ஒரு டேப் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஆரோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டால் யூனிட் இருக்குங்க. அதே மாதிரி இங்கே கீழே ஃபுல்லாக நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. இங்கே வந்து வால் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க கிளாஸ் டோரோட. அதே மாதிரி இங்கே ஓப்பன் யூனிட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் சிம்னியும் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு விசிபிளாக தெரியல. இன்டி ஒர்க்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கொண்டு போனதுனால லுக்கு நல்லா இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. டியூவல் கலர் காம்போட மாடலர் கிச்சன் வேறு லெவலில் இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்தலாம். வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கமே கொடுத்துருக்காங்க. இன்டி ஒர்க்ஸ் மட்டும் இல்லைங்க. இந்த வீட்டில் டோரும் கூட வேறு லெவலில் தாங்க இருக்குது. டோரோட டிசைனை பாருங்கள். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. 11க்கு 16. சென்டரில் ஒரு பெரிய உட்டன் காட்டு, அதோட ஹெட்போர்ட் டிசைனு, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சைடு டேபிள், இங்கே பெரிய வார்ட்ரூப்ஸு, அதிலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோரு, இங்கே ஓப்பன் ஸ்டோரேஜஸ்ன்னு கொடுத்து வேறு லெவலில் இருக்குது. க்ரீன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் இந்த மொத்த செட்டப்பையும் ரெடி பண்ணியிருக்காங்க. பிளாக் கூட இருக்குது. சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஃபேன் மாட்டியிருக்காங்க. அதே கலர் காம்போவில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுங்க. டீகோ ஃபினிஷன் சொன்னாங்க. டீகோ ஃபினிஷ்னா இந்த இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணும்போது சொல்லுவாங்கள்ல, மேட் ஃபினிஷிங், கிளாசி ஃபினிஷிங், அக்லரிக் ஃபினிஷிங் கிடையாதுங்க. ஆக்சுவலாக இந்த இன்டி ஒர்க்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி லேயரில் ஒரு ஷீட் ஒட்டினாங்கன்னா அந்த மாதிரி ஃபினிஷிங் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக இன்டி ஒர்க்ஸ்க்கு மேலே பெயிண்டிங்கே பண்ணியிருக்காங்க. டீகோ பெயிண்ட்டுங்கிற ஒரு பெயிண்டில் வந்து இந்த இன்டி ஒர்க்ஸை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஃபினிஷிங் பண்ணோம்னா ஆக்சுவலாக இன்டி ஒர்க்ஸோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஏரில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த இன்டி ஒர்க்ஸ் மேலே பட அது வந்து இன்டி ஒர்க்ஸ் அதை அப்சர்வ் பண்ணி பபிள்ஸ் வரது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும். இந்த மாதிரி டீகோ பெயிண்டில் ஃபினிஷிங் பண்ணிட்டாங்கன்னா இன்டி ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் அப்சர்வேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அதுதான் டீகோ ஃபினிஷிங்க. இந்த வீட்டில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா பார்த்தீங்கன்னா இன்டி ஒர்க்ஸ் ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் வந்து இன்டி ஒர்க்ஸ் வந்து ஒரு தீம் பேஸில் பண்ணியிருப்பாங்க. அதே தீம் பேஸில் டாய்லெட் கம் பாத்ரூமோட டெயில் ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்க. அந்த டோரும் கூட அந்த க்ரீன் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும். இது வந்து ஃபைபர் டோருங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 4.5க்கு 6 வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு சீலிங் லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி வேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மாடர்னாக மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் ஷவர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் ஷவர் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் கிடையாதுங்க. ஆக்சுவலாக மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் தான். அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில்
2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூம் 16க்கு 21ங்கிற அளவில் ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம மேலே போய் பார்க்கலாம். முக்கியமான ஒரு விஷயத்தவே சொல்ல மறந்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த பெட்ரூமில் இருந்து நம்ம அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் வீடியோவில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே டிஷ்வாஷருக்கான ப்ரொவிஷனு, வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனு, அதுபோக யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷனோட யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அதை சொல்லாமல் நான் பாட்டுக்கு மேலே போயிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் அப்படியே உள்ளே காமிச்சிருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனு, அதுக்குள்ளே டிஷ்வாஷருக்கான ப்ரொவிஷனு, யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸுங்க இது. அதை பார்த்தீங்கன்னா நீட்டாக இந்த மாதிரி டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம், தெரியாது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் லிவிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ். இந்த ஸ்டார் கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு அந்த கிளாஸியான லுக்கில் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. வைடராக இருக்குங்க, பெரிய பெரிய பொருட்களும் கூட வந்து நம்ம மேலே ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி ஹேண்ட் ரெயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வுட் வித் டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம மேலே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு மினி ஃபேமிலி லிவிங் ஏரியாங்க. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேப்ரிக்கில் சோஃபா போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மாடர்னாக செஞ்சுருக்காங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சேரும் கூட இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாலையும் நம்ம சீலிங்லேயே பார்க்கும்போதையும் சீலிங்கில் அட்டகாசமான ஒரு ஃபால்சிங் ஒர்க் இருக்குது, ஃபேனும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குங்க, இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவோட வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. நம்ம ஈஸ்ட் சைடில் இருக்க பெட்ரூம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பெட்ரூம். நம்ம முதல்ல இதை பார்த்துடலாம். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த செகண்ட் பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 21ங்க. பயங்கர ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம். லிவிங் ஏரியா அளவுக்கு பெட்ரூமே கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு மேட்ரஸோட ஹெட்போர்ட் டிசைனோட சைடு டேபிளோட அட்டகாசமான ஒரு காட்டும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த டிசைன் பார்த்தீங்களா, அந்த டிசைன் மாதிரியே இங்கேயும் அதை ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது தூக்கி காட்ட பார்த்தீங்களா, இங்கேயும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குங்க. அதே மாதிரி அந்த டிசைனை மேட்ச் பண்ணுற மாதிரியே இங்கேயும் நமக்கு நிறைய வார்ட்ரூப்ஸ் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த டீகோ ஃபினிஷ் அதனால் பார்க்குறக்கு எல்லாம் கிளாஸியான இருக்குங்க. எங்கேயும் வந்து ஷீட் ஒட்டின மாதிரி இல்லை, எல்லாமே பெயிண்ட்லேயே ரெடி பண்ண மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீடியா டிவி நெட் செட்டப் இருக்குங்க. பின்னாடி பேக்ரவுண்டில் லைட் ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்லேயும் பார்த்த மாதிரி இங்கேயும் அழகான ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட இந்த பெட்ரூமோட ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 4.5க்கு 8ங்க. இங்கே ஒரு பெரிய லென்த் ட்ரெஸ்ஸிங் மிரர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்டில் 2ஆக பிரித்து இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 6க்கு 8ங்க, பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். என்ட்ரன்ஸில் நம்ம இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா. இங்கே வந்து நமக்கு க்ளாசெட் இருக்குது, ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது, மற்றபடி ஃப்ளஷ்ஷு, இங்கே டவல் ராடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி தனியாக நமக்கு இந்த இடத்துல ஒரு வெட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெரிய ஷவர் யூனிட் நம்ம கீழே அங்கே பார்த்தோம்ல, அது ஒயிட் கலரில் இருந்துச்சு, இங்கே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு கீசருக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குங்க. அதுக்கான ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்குது, அங்கே வென்டிலேட்டர் இருக்குது, அங்கே வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்படி திருப்புற மாதிரி ஒரு டவல் ராட் இருக்குது. அடுத்து நம்ம பால்கனி பார்த்தலாம். இந்த பெரிய பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்க மாதிரி ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 13.5க்கு 11ங்க. இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது, ஒரு டீ டேபிள் கொடுத்து காம்பேக்டான டீ டேபிள். ஆக்சுவலாக இடத்த வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணாது, உள்ளே வந்து நம்ம சேர் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு காம்பேக்டான டீ டேபிள் இருக்குது. நான் கீழே இருந்து பார்க்கும்போதே சொன்னேன்லங்க, பால்கனியில் இருக்கக்கூடிய ஃபால் சீலிங் ஒர்க் தெரியுதுன்னு. ஹார்ட் ஷேப்பில் சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் பண்ணியிருக்காங்க, சிட் அவுட்டில் பண்ணியிருக்காங்க, இங்கே பார்த்தா பால்கனிலையும் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அந்த வுட் அண்ட் டெக்ஸ்சர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. எல்லாமே கிளாசிக்காக இருக்குது. அந்த ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் கான்செப்டில் பண்ணியிருக்கறனால கிளாசிக்காக இருக்குது. அப்படியே நம்ம இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து இந்த மலையை வேடிக்கை பார்த்துட்டு இந்த ரெயினை என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம டைமை வந்து சூப்பராக ஓட்டலாம். ஏன்னா இப்போ டைமை ஓட்டுறதா ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஸ்பேஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அட்டிப்பொலியாக இருக்குது அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அந்த பெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹெட்போர்ட் டிசைனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸ் இருக்குங்க. இங்கே பார்த்தா தெரியும், இங்கேயும் கொடுத்துருக்காங்க ப்ரொஃபைல் லைட்ஸு, ஃபோம் போர்டு எல்லாமே இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட அந்த 3வது பெட்ரூமை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3வது பெட்ரூம் லிவிங், இந்த ஃபேமிலி லிவிங் ஸ்பேஸோட வெஸ்ட் சைடில் இருக்குது. இந்த பெட்ரூமும்
16க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக நிறைய இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூம்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, உட்டன் காட்டு, ஹெட்போர்ட் டிசைனு, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வார்ட்ரோப்ஸு, டிவி யூனிட்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அது போக வால் டெக்கார் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கும் யூஸ்வலாக எல்லா பெட்ரூம்லையுமே பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலையுமே பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு ஸ்பேஸ் நம்ம இந்த ஜன்னல் வழியில் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம சோஃபாலாம் போடுறதில்லை. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா சோஃபா போட்டிருப்பாங்க சின்னதாக. இந்த இடத்துல வந்து ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணியிருக்கனால குஷனோட கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே உட்காந்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. இல்லை, ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் தான் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவு 4x5ங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸோட அளவு 4x5. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லென்த்துக்கு மிரர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸ்டோரேஜஸ்லாம் பாருங்கள், ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம காஸ்மெட்டிக் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணுங்க, கிச்சனில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்லாம் வந்து டேண்டம் பாக்ஸஸ். நான் ஓப்பன் பண்ணி காட்டல, ஆனால் அதில் டேண்டம் பாக்ஸஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 10ங்க. இங்கேயும் ட்ரை ஏரியா, வெட் ஏரியாங்கிற கான்செப்டில் பிரிச்சிருக்காங்க. இந்த சைடு வந்து வெட் ஏரியா, இந்த சைடு வந்து ட்ரை ஏரியா. நம்ம எல்லா பெட்ரூம்லேயுமே பார்த்த மாதிரி இங்கே ஒரு ஸ்மார்ட்டான ஷவர் பேனல் இருக்குது. க்ளாசெட்டு, சானிட்ரி வேர்ஸு, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேரிவேர் மெட்டீரியலில் இருக்குங்க சானிட்ரி வேர்ஸ்லாம். அடுத்து நம்ம வீட்டோட டெரஸ் போயிடலாம். வீட்டோட இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாலேயே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபேமிலி லிவிங் ஏரியா, ஃபார்மல் லிவிங் ஏரியா வழியாக மேலே வந்திருப்போம். இங்கேருந்து ஃபேமிலி லிவிங் ஏரியா வழியாக நம்ம டெரஸ் போகிறோம். டெரஸ் போகிற இடத்துல நான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்து ஒரு சாண்டிலே லைட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன்ல, இதுதான் அந்த சாண்டிலே லைட்டுங்க. ஏன் ஹைட்டுக்கு இருக்குங்க. அப்படியே நம்ம மேலே வந்ததும் இந்த இடத்துல வீட்டோட டெரஸ் போகிறக்கான டோர் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே உட் டோர் கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து பெரிய மெட்டல் டோர் இருக்குது. அதை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிடுவோம். நிறைய லாக்கு, மேலே கீழேன்னு எல்லா இடத்துலையும் லாக் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஓப்பன் டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே அந்த ரெட் கலர் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன்லங்க, இது ஆக்சுவலாக G+1 டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடு தான். ஆனால் இந்த இடத்துல ஒரு பர்க்லா செட்டப் மாதிரி ஒரு ஸ்பேஸை ரெடி பண்ணி கீழேருந்து பார்க்கும்போது G+2 டைப்பில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சுவிட்சஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கான ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே ஒரு BBQ செட்டப்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா ஒரு சில் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு சேரை போட்டு விட்டு மழை பெய்யும் போது இப்படி சாரல் அடிச்சிச்சுன்னா அந்த சைடு சேரை போட்டு அங்கே உட்காந்துக்கலாம். அப்படி சாரல் அடிச்சுன்னா இந்த சைடு சேரை போட்டு இங்கே உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான மவுண்டன் வியூவும் இருக்குங்க. டெரஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு துணி காயப்பட்டிருக்கான ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அது போக துணி துவைக்கிறதுக்கான மேடையும் இங்கே இருக்குது. இங்கேயும் ஒரு ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெரிய டேங்க்கு 1000 லிட்டரில். கீழே வந்து ஒரு ஹெட்ரூமு. இங்கேயும் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் நான் ஹாலில் போய் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே நம்ம கீழே போயிடலாமா? இந்த வீடு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கோயம்புத்தூரில் வடவழியில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. சின்ன ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்குள்ளே ரெடி பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 10 சைட்டு. இப்போ 4 வீடு பார்த்தீங்கன்னா சேலுக்காக கட்டியிருக்காங்க. 3.5 சென்ட்லேருந்து ஆரம்பித்து 4.25 சென்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வீடுகள் அவைலபிளாக இருக்குது. இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த இந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் சேர்ந்து 3.5 சென்ட் இடம், 3200 ஸ்கொயர் ஃபீட் வீட்டோட சேர்ந்து 1,60,00,000 ரூபா சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலையும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள். வீடு வாங்குறீங்களோ இல்லையோங்க, இந்த வீட்டை வந்து ஒரு தடவை பார்த்துருங்க. வீடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நிறைய வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அந்த டீகோ ஃபினிஷிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் பார்க்க முடியாது. இந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் டீகோ ஃபினிஷ்னா எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து நேரில் வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சிவா.